கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எதிரிகள் ஓடிப்போனார்கள் என்பதே. சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. தங்களுடைய பிள்ளைகளையே கொன்று தின்னும்படியான கொடிய பஞ்சம் அது. அதனால் சமாரியாவின் ராஜா மிகவும் கோபமடைந்தவனாக தீர்க்கதரிசியான எலிசாவை கொன்று போட வேண்டும் என்று ஆலோசனை செய்து திட்டமிட்டான். அந்த சமயத்தில் எலிசா அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், நாளை தினம் இதே நேரத்தில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனால் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அந்த சமயத்தில் சமாரியாவை கைப்பற்ற வேண்டும் என்று சீரிய இராணுவம் வெளியே பாளையத்தில் முற்றுகை போட்டு தங்கியிருந்தார்கள். கர்த்தர் மிகப்பெரிய சேனையின் இரைச்சலின் சத்தத்தை உண்டு பண்ணினபடியால் அதை கேட்ட சீரியர்களின் இராணுவம் தங்களுடைய பொருட்கள் அத்தனையும் போட்டுவிட்டு உயிர் தப்ப ஓடிப்போனார்கள். அப்போது பிச்சைக்காரர்களான குஷ்டரோகிகளில் சிலர் தாங்கள் மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பாளையத்திற்கு போவோம் என்று சொல்லி போனார்கள். அங்கே கூடாரத்தில் இருந்த பொருட்கள் தானியங்களை பற்றி சமாரியாவின் ராஜாவிற்கு தெரிவித்தார்கள். தீர்க்கதரிசியான எலிசா சொன்னபடியே எல்லாம் நடந்தது. நம்முடைய கர்த்தர் அசாதாரணமான சூழ்நிலைகளில் கூட நம்மை போஷித்து காப்பாற்றுவார் என்று விசுவாசிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்கிறவர் நீரே. எல்லா காலத்திலும் எங்களை ஆதரித்து காப்பாற்றும் உமக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.